சென்னை வடபழனியில் விதி மீறி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வடபழனி தெற்கு பெருமாள் கோயில் தெருவில் உள்ள 4 அடுக்கு மாடியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக இந்த தீ விபத்தில் விழுந்திருக்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த 4 அடுக்கு குடியிருப்பில் தான் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் CMDA மற்றும் சென்னை மாநகராட்சியிடம் முறையாக அனுமதி பெறாமல், அதாவது கட்டட அனுமதி மற்றும் திட்ட அனுமதி பெறாமல் இந்த கட்டடம் கட்டியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்த தேவகடாட்சம் என்பவர் 2003ஆம் ஆண்டே புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி அனுமதியின்றி கட்டப்பட்ட இந்த 4 மாடி கட்டிடத்திற்கு சீல் வைத்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக சீல் வைத்த 1 மணி நேரத்திலேயே அந்த சீல் உடைக்கப்பட்டு மீண்டும் இந்த குடியிருப்பு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இந்நிலையில் இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் விஜயகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து தற்பொழுது வரை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளே எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் திணறி வருகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கட்டிடத்தை சீல் வைத்தும் ஆனால் அந்த சீல் தகர்க்கப்பட்டிருக்கிறது. வழக்கு நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கை பொறுத்தே சென்னை மாநகராட்சி இந்த கட்டிடத்திற்கு மீண்டும் சீல் வைக்குமா என்பது குறித்து தெரியவரும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் மணிகண்டன்.